பூமராங். இது வந்து நக்ஷத்ரா சொன்ன மாதிரி கர்மா. ஸோ நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்ன கெடுதல் பண்ணாலும், நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு என்னைக்கான ஒரு நாள் நம்மளுக்கு திருப்பி அது வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இந்த படத்தோட கான்செப்ட். அண்ட் முதல் நன்றி நான் வந்து கண்ணன் சருக்கு சொல்லணும். எல்லாருமே சொல்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ஆக்டர்ஸ், டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான். ஏன்னா வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கினாரு எல்லாரையும். அண்ட் அவங்க ஸ்பேஸை கொடுத்துட்டாரு. அண்ட் பொதுவாக வந்து ஒரு படம் வந்து நரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் ஒரு படம் நரேட் பண்ணும்போது நம்ம என்ன கேட்போம்னா, சரி எத்தனை நாளில் நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க, எப்படி ஸ்கெடியூல்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அன்றைக்கி வந்து ஒரு 50 டேஸில் முடிச்சிடலாம் சார். நான் சொன்னேன், சார் எப்படி 2 கெட்டப்பு இந்த ப்ராஸ்டெட்டிக் எப்படி சார் 50 டேஸில் முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லை சார் 50 டேஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அவரோட பிளானிங்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. படத்தை வந்துட்டு 43 டேஸ் 44 டேஸில் படத்தை முடிச்சிட்டாரு. அண்ட் அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மொத்த டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் அவரோட ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ணணுன்னா அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் க்ரூ அமையணும். அந்த விதத்தில் வந்து பிரசன்னா சார் அண்ட் எடிட்டர் செல்வா சார் எல்லாருமே அவங்க இல்லைன்னா இந்த ஸ்பீடில் முடிச்சிருக்க முடியாது கண்டிப்பாக. அண்ட் இந்த மாதிரி படம் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஸ்ட் தேவைப்படும். அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர் கண்ணன் சருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து மேகா ஆகட்டும், இந்துஜா ஆகட்டும், ஆர்ஜே பாலாஜி சார் ஆகட்டும், சதீஷ் ஆகட்டும், சுஹாசினி மேடம், உபேன் பட்டேல் எல்லாருமே வந்து படத்தை அப்படி பேக் பண்ணார். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் கூட அவர் செட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி செட்டில் வந்துட்டு ப்ரீதிங்க்கு கூட ஸ்பேஸ் இருக்காது, அவ்வளோ ஸ்பீடாக டக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ 6 மணிக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் உண்மை என்னென்னா, ஒரு நாள் நானும் பாலாஜி சார் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு முக்கியமான சீக்வன்ஸ், ஒரு போராட்டம் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் டைலாக்ஸ் படிக்கும்போது எங்களுக்கு டைலாக்ஸ் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம் கண்ணன் சார், சார் நாங்கள் இந்த மாதிரி எழுதி நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. ஜென்யூனாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரம் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணி, ஒரு 6 hours தான் எனக்கு ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக எழுதி ரிஹர்ஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த ஸ்பேஸும் எங்களுக்கு கொடுத்தாரு. அண்ட் ஒரு நாள் நாங்கள் வந்து சின்னதாக நாங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவோம், பெட் கட்டுவோம். இந்த மாதிரி கண்ணன் சார் எத்தனை டேக்கில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் நானும் பாலாஜி சார் வந்து பெட்டு கட்டினேன். இந்த மாதிரி கண்ணன் சார் எத்தனை வாட்டி ஒரு நிமிஷத்தில் ரெடி சொல்லுவார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நாங்கள் என்ன ஆரம்பித்தோம், அவர் வந்து மைக்கை பிடிச்சி ரெடி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிமிஷத்தில் உண்மையிலே எங்களால் கவுண்ட் பண்ண முடியல. அவர் ஒரு நம்பர் சொன்னார், அவர் 100க்கு மேலே எங்கேயோ சொல்லிட்டார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-80 சொன்னேன், அவர் 100க்கு மேலே சொல்லிட்டாரு. அவர் கவுண்டிங்கும் தப்பு, என் கவுண்டிங்கும் அது எங்கேயோ போயிடுச்சு, 300-400க்கு மேலே போயிடுச்சு அங்கே. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் கூட அவ்வளோ காஷியஸாக இருப்பார் அவர். அண்ட் பிருந்தா மாஸ்டர் சாங் எடுக்கும் போதும் சரி, அவர் கவனம் இங்கே, அவர் வந்து வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கார், ஆனால் கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அவர் வந்து வேறு எங்கேயோ பேசிகிட்டு இருப்பார், இங்கே வந்து ரெடி அப்படின்னு மைக்கை இப்படி பிடிச்சிட்டு ரெடி சொல்லிட்டு இருப்பார். அண்ட் உண்மையிலே இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் நம்ம கிடைக்கிறது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா சொன்ன டைமில், சொன்ன டேட்டில், சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நமக்கு டெலிவர் பண்ணி கொடுக்குறது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த விழாவின் நாயகன் நம்ம ரதன் சார். ஸோ அவர் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா டே 1லேருந்து ஒன் திங் கண்ணன் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து மியூசிக் டைரக்டர் ரதன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ரதன் அப்படின்னு சொல்லலை, இந்த மாதிரி அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு 2 வாரம் கழிச்சு ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ ஃபோட்டோ ஷூட்டில் போயிட்டு நானும் என் மைண்டில் அப்போ தான் அர்ஜுன் ரெட்டியும் பார்த்துருந்தேன். ஸோ எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப க்யூரியஸாக இருந்தது இவரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ என் மைண்டில் வந்துட்டு ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர் ஒரு வேளை கூட்டின்னு வந்திருக்காரு போல் இப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டு அவர் வந்தார். இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு தனியாக நின்றுட்டு இருந்தார். நானும் சரி யாரோ ஃபோட்டோகிராஃபர் அவங்க அசிஸ்டன்ஸ் போல் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஸோ ஃபோட்டோ ஷூட் முடிகிற வரைக்கும் சும்மா நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கண்ணன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இதுதான் இருந்தது. நான் வந்து ஹாய் சார், ஹவ் ஆர் யூ சார், நல்லா ஹவ் இஸ் இட் கோயிங், வேர் டு யூ ஸ்டே சார் இன் ஹைதராபாத் அப்படின்னு. சார் நான் கேகே நகர் சார் அப்படின்னாரு. இல்லை சார், கேகே நகர், யூ ஹேவ் யூர் ஸ்டுடியோ இன் கேகே நகர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், நான் பிறந்தது எல்லாம் இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலே எனக்கு வந்து ஷாக், என்ன இது இவர் வந்து அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் அங்கே போய் ஒரு கலக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட்
என்னோட காஸ்ட், என்னோட இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் கண்டிப்பாக பேசி ஆகணும். மேகா ஆகாஷ். மேகா ஆகாஷ் வந்து இன்னும் அவங்களுக்கு அஃபிஷியலாக எந்த படமும் தமிழில் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமிழ் ரசிகர்களோட நெஞ்சில் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க கண்டிப்பாக. அண்ட் இந்துஜா வந்து பொதுவாக வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ஓகே என் பையன் வந்து டாக்டர் ஆவான், என் பையன் வந்து இன்ஜினியர் ஆகும், இல்லை என் பொண்ணு வந்து டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகும் அப்படின்னு சொல்லி. இந்துஜா பிறக்கும்போது சொல்லிட்டாங்க, நீ சினிமா தாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க போல் பிறக்கும்போது. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரேமில் நிற்கும் போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அண்ட் ஃபுல்ஃபில்டோட அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆர்ஜே பாலாஜி வந்து எனக்கு, நான் ஃபஸ்ட்லேருந்து அவரோட பாட்காஸ்ட்டில் கேட்டிருக்கேன். அந்த சவுண்ட் க்ளவுடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரோட அந்த ஷோஸ் பண்ணுறது, ஆர்ஜே ரேடியோவில் ஷோஸ் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவர் நேரில் வந்து மீட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தென் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு கிளிக் ஆகும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் வந்து பாலாஜி எனக்கு தெரிஞ்சு டே ஒன்லேருந்து நாங்கள் பேசின ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஃபஸ்ட் செகண்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் சதீஷ் பற்றி சொல்லி அவர் வந்து இருந்தாலே வந்து செட்ஸை ஃபுல்லாக செம்ம லைவ்லி ஆக்கிடுவார். அண்ட் அவர் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஃப்ரீக்குன்னே சொல்லலாம். அவரே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவார், இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நடிக்க வைப்பார் அந்த வீடியோவில். அந்த வீடியோவை அவரே ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ அண்ட் கண்ணன் சார் அவ்வளோ பரபரப்பாக இருப்பார். இது ஷூட்டிங் அப்போயே டைமு, இந்த ஷார்ட் ஒரு 4 சீன்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூல் இருக்கும்போது கண்ணன் சாரையும் வர வச்சு நடிக்க வைப்பார். ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ லைவ்லி அண்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம் ஆல் த மோர் பெட்டர். அண்ட் சுஹாசினி மேம், ஆனஸ்ட்லி இட்ஸ் அன் ஆனர் மேம் உங்களோட நடிக்கிறது. பிகாஸ் we've been a fan of you. எனக்கு தெரியல, மொதல் படத்துலேருந்து மணி சருக்கும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அண்ட் நீங்கள் வந்து இன்றைக்கி சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு 56 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யூ டோன்ட் லுக் 56 மேம், யூ pretty much look 26. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்ணன் என் நண்பன், ரொம்ப காலத்து நண்பன், நிறையா வழிகளை பார்த்த ஒரு நண்பன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் ஒர்க் பண்ண ஆஃபீஸ் 3வது மாடியில் இருக்கும். அவனுக்கு அப்போ கால் உடஞ்சிருந்தது, ஞாபகம் இருக்காடா? நான் தூக்கிட்டு போவேன், 3வது மாடியில் போய் விட்டுட்டு அப்புறம் நான் என் ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் ஈவினிங் வரும்போது திரும்ப தூக்கிட்டு வருவேன். அப்படி ஆரம்பித்த நட்பு. இப்போது போன படம் அவனுக்கு நிறையா வழிகளை கொடுத்துச்சு. ஒரு படம் நல்ல படமாக அமைகிறது ரொம்ப கஷ்டம். நல்ல படமாக அமைஞ்சதுக்கப்புறம் அந்த படம் ஓடுற படமாக அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிகப்பெரிய போராட்டம் அது. அவ்வளோ போராடி அது கைக்கு கிடச்சி அவன் அதை அனுபவிக்க முடியாமல் போச்சு. அதெல்லாம் தாண்டி பல மடங்கு இந்த படத்தில் திரும்பி வரணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ பூமராங் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். எதுக்குன்னா இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் ரிலீஸ். இதுக்காக நான் நிறைய நாள் காத்துட்டு இருந்தேன். பிகாஸ் மை அதர் ஃபிலிம் இஸ் நாட் ரிலீஸ் yet. இதுக்காக நான் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட்லி த க்ரூ, அவங்களால தான் ஷூட்டிங் நல்லா ஜாலியாக இருந்தது. இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் இட்ஸ் அன் ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் காஸ்ட் லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. தென் the music director Radhan sir, I love the melodious song you've given me, thank you. And Brinda master in avlo graceful ah kaatnadukku. And Prasanna, where are you? Thank you so much in avlo alaga kaatnadukku. And Atharva, thank you for being so much of fun and really supportive. It was like awesome working with you. And Kannan sir, என்னை நம்பி இந்த படத்தில் எடுத்ததுக்கு தேங்க்யூ. ஐ லவ் டு ப்ளே ஜிஜி அண்ட் அஃப்கோர்ஸ் த மீடியா எனக்கு வந்ததுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஐ ஹோப் யூ லவ் ஆர் ஃபிலிம். 3ஆம் பிரியோட ஷூட்டிங்க்கு நான் வந்து போயிருந்தேன் பெங்களூரில். அப்போ பாலச்சந்தரோட அவள் ஒருத்தர் கதை கன்னடாவில் நான் நடிச்சிட்ருக்கேன். அப்போது போய் தூரத்தில் நின்று அந்த ஷூட்டிங்கை பார்க்கும்போது தியாகு எப்படி அந்த ஷூட்டிங்கை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு, அந்த ஆர்டிஸ்ட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது இன்னும் எனக்கு க்ரீன் இன் மை மெமரிஸ். இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒரே மேடையில் இருக்கும்போது அந்த நினைவுகள்லாம் எனக்கு வருது. மிகவும் சந்தோஷமான ஒரு காலை நேரம் இது. நிறைய திறமைசாலிகள், திறமையை மட்டும் இல்லை உலகத்தையும் மதிக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தராக பேரை சொல்ல விரும்பலை. முதல்ல கண்ணனை பற்றி சில விஷயம் பேசிட்டு அதுக்கப்புறமா படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் மெட்ராஸ் டாக்கீஸோட ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னா கண்ணன் தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து மெட்ராஸ் டாக்கீஸோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் இங்கே வந்திருக்கேன்.
நக்ஷத்ரா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொகுப்பாளர் நீங்கள். ரொம்ப அழகாக பேசுவீங்க, தமிழும் அழகாக பேசுவீங்க. உங்கள் குரலோட அந்த ஆதிக்கமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. ஆனால் கண்ணன் நீங்கள் உங்களோட கம்பேர் பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் வேஸ்ட்டு. அவ்வளோ நல்லா பண்ணுவார் கண்ணன். அவ்வளோ டேலண்டட் பர்சன். எங்கள் கம்பெனியில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் கண்ணன் தான் ஸ்கிரிப்டும் பண்ணுவார், அதை தொகுத்து வழங்குறதும் கண்ணன் தான் பண்ணுவார். ஸ்கிரிப்டை யார்ட்டையாவது கொடுத்துட்டு மிலிந்துக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவங்க சரியாக பண்ணலைன்னா இவரே வந்து அதை ஜோக்கை கரெக்டாக சொல்லிடுவார். ஸோ கண்ணனுக்கு இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் சைடு இருக்குது. அவங்களோட ஒய்ஃப்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் பொறாமை கூட. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது தெரியும். சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த முகம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஐ திங்க் எல்லாரும் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், ஆக்டர்ஸ், டைரக்டர் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் கண்ணன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் ஸோ அமேசிங். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்றேன். நாங்கள் வந்து கல்லிடக்குறிச்சியில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஸ்கிரிப்ட் நான் தான் எழுதியிருந்தேன். அந்த சீனை வந்து ரம்யாங்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் மறந்துட்டாங்க. ஸோ எப்படி சுஹாசினி மேடம்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணன்ட்டு கேட்டோடனே, இந்த சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிரு, அது மேலே வந்து ஒரு பேப்பர் வெயிட்டை வச்சு ஃபேன் அந்த பக்கமாக திருப்பி வச்சுட்டு, இந்த சீனை நான் மறந்து வச்சுட்டேன், அதனால் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு நீ ஓடி போயிடு. ஸோ இது ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது சீனை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷனை ஃபுல் காமெடியாக்கி சிரிக்க வச்சு எங்களை பற்றி எங்களோட ஷூட்டிங்கில் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் பார்த்துக்குவார் கண்ணன். யூஆர் ரியலி அமேசிங். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறாங்க, ஆக்டர்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறாங்க, மியூசிக் டைரக்டர்ன்றாங்க, லிரிக் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விட நீங்கள் கண்ணனுக்கு பிடிச்ச டைரக்டராக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டராக இருக்கணும். எங்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துக்குவீங்க, ஆர்டிஸ்ட்டை ரொம்ப நல்லா நடந்துக்குவீங்க. உங்ககிட்டையும் நீங்கள் ரொம்ப நல்லா நடந்துக்கணும். உங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஆசைகள், உங்களுடைய சில எண்ணங்கள், உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கணும். அதுதான் முக்கியம். மற்றவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. மற்றவங்களை பற்றி கவலைப்படுறவர் வந்து பெரிய படைப்பாளி ஆக முடியாது. தன்னை பற்றி, தன்னுடைய உத்வேகம், தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய எண்ணங்களை வந்து தைரியமாக பிரதிபலிக்கிறவர் தான் படைப்பாளி, கலைஞன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் நல்லவராக இருந்துட்டீங்க. இனிமேல் கண்ணனுக்கு நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையோட 25 வருஷங்கள் 26 வருஷங்களை கமல் கூட கழிச்சிருக்கேன். அடுத்த 30 வருஷங்களை மணிரத்னத்தோட கழிச்சிருக்கேன். அவங்களுக்கு கிடைத்த வெற்றியெல்லாம் சாதாரணமாக ரொம்ப சுலபமாக கிடைக்கவே இல்லை. நிறைய வலிகள், நிறைய வேதனைகள், நிறைய தோல்விகள். ஒரு தரமும் கமலோட ஒரு படமும் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு 24-25 வயசு தான் இருக்கும். ஆனால் எத்தனை விதமான குற்றச்சாட்டுகள் அது அவர் மேலே கமர்ஷியல் சினிமாவிலேருந்து மற்றவர்கள்ட்ட இருந்து வந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் அவர் வந்து விஸ்வரூபத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் தனக்குள்ளே இருக்கிற தன்னுடைய எண்ணத்தை அவர் வந்து அதை முன்ன நிறுத்தினார். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அதே 30 வருஷம் நான் அதையே பார்த்துட்ருக்கேன். எந்த மாதிரி படத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச படத்தை தான் நான் எடுப்பேன், மற்றவர்களுக்கு அதை பிடிக்க வைப்பேன் அப்படிங்கிற அந்த ஆசை அவங்க 2 பேருக்கும் இருந்ததுனால தான் என் வயசே சொல்லிட்டேன். 56 வருஷமாக நான் இதை பார்த்துட்ருக்கேன். இந்த 56 வயசில் நான் பார்த்த அந்த அறிவுரை உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லக்கூடாது, பட் எல்லாருக்கும் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. உங்கள் மனசில் இருக்கிற கண்ணனை நீங்கள் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இனிமேல் இது வரைக்கும் ஓரளவுக்கு பண்ணியிருப்பீங்க, 100% பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கண்ணன் பற்றி சொல்லியாச்சு. இந்த படத்தில் அதர்வாவோட நான் ஒரே ஒரு சீன் தான் இருந்தது, 2 சீன் தான் இருந்தது இந்த படத்தில். எனக்கு முதல் படத்தில் நடிக்கிற மாதிரி நடித்தார். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஒரு படப்படைப்பு இருந்தது உங்களுக்குள்ள. கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே தான் இருக்கணும், ஒர்க்கில் வந்து காட்டக்கூடாது. மற்றவங்களுக்கு நாம் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த ஒரு சின்ன படபடப்பு உங்களுக்கு இருந்தது. தட் இஸ் வாட் மேக்கிங் யூ அ ஸ்டார். ப்ளீஸ் கோ ஹெட் வித் இட். அந்த மாஸ்க்கெல்லாம் போட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாஸ்க் தேவையில்லை. ஏன்னா எல்லாம் தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அண்ட் மேகா அண்ட் இந்துஜா, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். மேகா, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு சென்னை பொண்ணு வந்து தமிழ் பேச தெரிஞ்ச பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது. அண்ட் இந்துஜா, ஐ எம் லேர்னிங் அ லாட் அபவுட் யூ. ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் லைக் யூ. ஸோ ஐ திங்க் ஒரு காட்டன் குர்த்தா அண்ட் ஜீன்ஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்க, அதுலேயே உங்களோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு தெரியுது. ஐ எம் ஹாப்பி பிகாஸ் யூ ஆர் நாட் ட்ரைங் டு ப்ரூவ் எனிதிங் டு எனிபடி. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் சதீஷ் அண்ட் ஆர்ஜே பாலாஜி, சக்ஸஸ் உங்களுக்கு
ரொம்ப அழகாக வந்திருக்கு. அது யூ டிசர்வ் இட். ரிஸ்க் இல்லாத சக்ஸஸ் உங்கள் 2 பேருக்கு. அதனால் எங்களுக்குலாம் உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஐ திங்க் ஆல் ஹீரோஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ரிஸ்க் இல்லை, பட் ரிஸ்க் வேணும் உங்களுக்கு. நீங்களாம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் சஞ்சலப்படுத்தினா தான் பட்டால் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துவீங்க, சிரிக்க வைப்பீங்க. சமுத்திரகனி, ஐ எம் அமேஸ்ட் அட் யுவர் சக்ஸஸ். கொஞ்சம் நான் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஒரு இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் சொன்னாலும் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. ஸோ தனஞ்சயன் அண்ட் கலைப்புலி தானு சார் அண்ட் ராத்தன், அஃப்கோர்ஸ் அர்ஜுன் ரெட்டி, மை ஃபேவரட் ஃபிலிம், and wishing you all the best. And Vivek, thank you so much for the compliment. Thank you anyway, இது வந்து யோசிச்சு பண்ணலை. ஸோ விஷிங் the film a great success. கண்ணன் வந்து ரொம்ப உழைச்சி பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, மணிக்கு வந்து நீங்கள் காமிச்சிட்டிங்க இந்த ட்ரெய்லரை, ஆனால் மணி சுத்தமாக இந்த படத்தோட கதை என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதனால் அவரே ஏமாற்றிட்டீங்க நீங்கள். ஸோ அதனால் அவரே கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டீங்க. நான் சொன்னேன், மணி இதே கதை கிடையாது, கதை வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் கண்ணன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மேல்மேன் பண்ணிவிட்டு சிஸ்டராக பண்ணிட்டு அப்புறம் சரி ஓகே இதே மாதிரி ரோல்ஸ், கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் வரும், அந்த மாதிரி தான் அப்படி நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு இப்போ கிடைக்கிற ஃபிலிம்ஸ் மூலமாக தான் தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் they are taking me. அது எனக்கு ப்ரௌடாகவும் இருக்குது. ஹீரோயினாக நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதோட நீங்கள் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னும் போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கண்ணன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. பீப்புள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளமில் நானும் வந்து நடிக்கிறேன்னும் போது நான் ஆப்வியஸாக கனெக்ட் ஆவேன். ஸோ ஐ ஹாப்பி ஃபார் தேட். நான் இவ்வளோ பெரிய காஸ்ட் இருக்காங்க, ஆனால் யார் கூடயும் நடிக்கல. நான் அதர்வா, பாலாஜி அவங்க 2 பேர் கூட மட்டும்தான் இருந்தேன். அண்ட் ஒன் டே மட்டும் மேகா, ஆகாஷ் அண்ட் சதீஷ். அதர்வா வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி வெரி சிம்பிள், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகாது. பாலாஜியும் 2 பேருமே வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு சின்ன பசங்க மாதிரி, உண்மையாலே எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி பாலாஜியும் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ப்ளஸ் சாரி எனக்கு என்ன பேசுறது தெரியல. சதீஷும் வந்து ஒன் டே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து அவர் பெருந்தன்மையாக கொரில்லா கிட்ட அடி வாங்கினதில் அவர் வீடியோ காமிச்சார். மேகா, ஆகாஷ் அவங்களும் சூப்பர் க்யூட். அவங்கள பார்க்கும்போது லைட்டாக ஜெனிலியா அவங்களோட ரெஃபரன்ஸ் வருது. ஷீ இஸ் ரியலி க்யூட். அவங்க கண்டிப்பாக இன்னும் நல்லா ரீச் ஆவாங்க அவங்களோட மூவிஸ். பாலாஜி வந்து எனக்கு விசிறி சாங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த சாங் கேளுங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் விசிறி. வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 டைம்ஸ் மேலே நான் கேட்டிருப்பேன். என்னோடய ஃபேவரட் சாங். அண்ட் சுகாசினி மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் ஆக்டர்ஸ், கிரேட் பர்ஃபார்மர். ஆனால் அவங்க கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, என் ஸ்பேஸ் கொடுக்கல. பட் ஸோ ஹாப்பி இவங்கெல்லாம் இருக்கிற ஃபிலிமில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ரதன் ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அர்ஜுன் ரெட்டி. சீரியஸாக சார், அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு மியூசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அதே மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு, ரொம்ப அப்படியே உணர்ச்சி பூர்வமாக. விவேக் வந்து அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிமில் மேதமான், அதுக்கப்புறம் மர்க்கரி எல்லாத்துக்குமே அவர் தான் எழுதினார். ஸோ எப்போவுமே வந்து கனெக்டட். அவரோட இதில் வந்து இது பண்ணாலே எனக்கு வந்து ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். தேங்க்யூ விவேக் அண்ட் ஒண்டர்ஃபுல் மியூசிக். அண்ட் அதுக்கப்புறம் பெரிய தேங்க்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நான் எனக்கு எப்போவுமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட தான் நான் எப்போவுமே கனெக்டட்லேயே எப்போவுமே அவங்க கூட தான் பேசிட்டு அந்த மாதிரி இருப்பேன். ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். டைரக்டரும் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு பக்கம் டென்ஷன் எடுத்துக்கிட்டால் ஈக்குவலாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் வந்து டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணாலும் கரெக்டாக பிடிச்சிட்டு அவங்களும் அப்படி அப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு இந்த படத்தில். அண்ட் பிரசன்னா சூப்பர் கேமராமேன், ரொம்ப ஜாலியாக வெரி ஃப்ரெண்ட்லி. எப்போவுமே வந்து இந்த அவரும் வந்து ஒரு தடவை நடிக்கும் போதும் இது பண்ணும் போதும் பார்த்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து கமெண்ட் கொடுப்பாங்க. எப்போவுமே கேமரா மூலமாக பார்த்துட்டு அவங்க கமெண்ட் கொடுக்கும்போது அது ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்கும். அவங்க கொடுக்கும்போது எனக்கு ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். தேங்க்யூ பிரசன்னா, ஒரு தடவை நீங்கள் சொன்னதுக்கும். அண்ட் யாருன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் முக்கியமாக ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரும் சொன்ன அதே கண்ணன் அவர்களை பற்றி நான் சொல்லணும். நான் 2வது படம் அவர் கூட பண்ணுறேன். அண்ட் அவர் வந்து சினிமா வந்து இப்போது நிறையா கஷ்டத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறவங்க நடுவில் அதை கரெக்டாக எப்படி எடுக்கலாம், ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படி லாபம் சம்பாதிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு டே இன் டே அவுட் வேலை செய்கிற ஒரு டைரக்டர். இந்த படமும் நிறையா கஷ்டங்களுக்கு நடுவில் தான் எடுத்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார். 9 மணிக்கு சார் நாளைக்கு 10 மணிக்கு வாங்க அப்படின்னுவார். ஸோ 10 மணிக்கு ஓகே, 11 மணி அப்படின்னுவார். ஆனால் 11 மணிக்கோ 10 மணிக்கு எத்தனை மணிக்கு வந்தாலும் 6 மணிக்குள்ளே ஒரு 4 சீன் எடுப்பார். ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெட்டின ஒரு பெரிய குழி இருக்கும் 100 அடி, அதை அவரே செட்டு போட்ட மாதிரி செமையாக பிராண்டிங் பண்ணி கரெக்டாக அங்கே ஒரு பாட்டு எடுத்துருவார். ஸோ வெரி ஸ்மார்ட், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பர்சன், ஒரு ரொம்ப நல்ல டைரக்டர். எனக்கு பர்சனலாக நிறையா சீன் வந்து பேசுகிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கார். போன இவன் தந்திரன்லையும் நான் சார் இதை எழுதலாமா, இது மாதிரி நான் எழுதிட்டேன் போது அந்த ஃபுல் சீன் எழுதுகிற ஃப்ரீடம்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ கண்ணன் சாருக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் இங்கே படத்தோட ஹீரோ அதர்வா வந்து ஒரு ஈகோ இல்லாத, எப்படி கௌதம் கார்த்திகோட நான் ஒர்க் பண்ணும்போது he gave me all the freedom to act in this film. அதே மாதிரி ஒரு போராட்டம் அப்படின்னா, இப்போ நார்மலாக தமிழ் படத்தில் ஒரு ஹீரோ வந்து பேனா மூடி கூட அவரே மூடி வைப்பார், பக்கத்தில் யாரும் மூடி வைக்க முடியாது, அவங்க பாக்கெட்டில் இருந்தால் கூட இவர் வந்து மூடி வைப்பார். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா டைலாக்கும் சேர்ந்து தான் நாங்கள் பேசினோம். போராட்டம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே இந்துஜாவாகட்டும், he gave me that space. ரொம்ப ஈகோ இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு ஹீரோ. அண்ட் இன்ஃபேக்ட் எல்கேஜின்ற படம் நான் இப்போ நடிச்சிட்ருக்கேன்னா மெயின் ரீசன் அதர்வா. அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் பார்த்து இது மாதிரி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கப்புறம் தான் ஐ தாட் அபவுட் இட். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் மேடையில் இருக்கிற 2 ஹீரோயின்ஸ் மேகா ஆகாஷ் அண்ட் இந்துஜா. நான் மேகா ஆகாஷோட ஒர்க் பண்ணல, இந்துஜாவோட தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் 2 பேருக்குமே தமிழ் தெரியும் அப்படின்றதுனால இப்போ இந்த வீடியோலாம் இப்போ இன்டர்நெட்டில் எப்படியும் ஆடியோ லான்ச் வீடியோ தான் என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாருக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்கிற டேரக்டர்ஸும் சொல்கிறேன், இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ் பேச தெரிஞ்ச ஹீரோயின் இருக்கும்போது 4 நாள் ஷூட்டிங் செலவும் மிச்சமாகும், ஏன்னா டேக்லாம் கம்மியாகும். ஸோ இவங்களை யூஸ் பண்ணுங்கள். இந்துஜாலாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி சதீஷ் இப்போ மேடையில் வந்து குளிக்கிறத பற்றி, அதுக்கப்புறம் தண்ணி வேஸ்ட் பண்ணுறதை பற்றி, இந்த படத்தில் இருக்கிற காவேரி பிரச்சனை பற்றிலாம் பேசும்போது ரீசெண்டாக என்னை பார்க்குற நிறையா பேர், ஏன் உங்கள் சினிமாக்காரங்க எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாருமே சமுத்திரக்கனி மாதிரி பேசுகிறீங்க சார். நீங்கள் இருக்கிற மேடையில் நான் இது சொல்லணும்னு நினச்சேன். அதாவது யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அவங்கள பார்த்து சமுத்திரக்கனின்றாங்க. அந்தளவுக்கு அவர் நல்ல விஷயங்கள் படங்கள் மூலமாக சொல்ல ஆரம்பித்தார். அண்ட் நீங்கள் அவரை தூக்கிட்டு போவேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து எல்லா வாட்டியும் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் பேசும்போது தோணும், உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃப் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சினிமாவில் ஏன் கருத்து சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே இப்போ சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கும். வி ஆர் நாட் இன் அ பர்ஃபெக்ட் வேர்ல்டு. என்விரான்மெண்ட்டாக நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டியாக ரொம்ப சந்தோஷமான ஒரு இடத்துல இல்லை. ஒரு 12 வயசு குழந்தைக்கு என்ன நடந்தது 2 வாரம் முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு அம்மா அதை கவனிக்கல 6 மாதத்துக்கு, ஒரு டீச்சர் அந்த கிளாஸில் இருக்கிறவங்க கவனிக்கல அப்படின்னா ஓகே, அம்மாவுக்கு ஏதோ வேலை இருந்திருக்கும், பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு டீச்சர் பார்த்துல. ஆனால் அந்த மொத்தம் 300 வீடு இருக்கிற காம்ப்ளெக்ஸில் ஒருத்தர் கூடவா நோட்டீஸ் பண்ணல? ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி, ஒரு அங்கிள், ஏற்ற வீட்டு அண்ணா, நம்ம யாருக்குமே நேரம் இல்லை அடுத்தவங்களை பார்க்குறதுக்கு. ஸோ we need to care for each other. சினிமான்ற ஒரு பெரிய மீடியம் மூலயமா நாங்களும் அதான் பண்ண பார்க்குறோம். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. படம் வெற்றி அடைய உங்களோட சப்போர்ட் தேவை. நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமாவின் பிக் பாஸ்களே, இத்தனை கேமராவை பார்க்கும்போது வேறு அது கண்டிப்பாக சொல்லணும்னு தான் தோணுது. இந்த படத்தை வந்து அதான் மெயினாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த படத்தில் எடுத்து பண்ணியிருக்காரு கண்ணன் சார். அந்த விவசாயிகள் பிரச்சனை. அதாவது மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை பெருசாக எதிரொலிக்கும். பட் விவசாயத்தில் பிரச்சனைனா அது நிச்சயமாக நாட்டுக்கே பிரச்சனை. ஸோ அதை தான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காகவே நான் வந்து அவரை கண்டிப்பாக இந்த படம், அதுக்காகவே நீங்களும் வந்து பாருங்கள். அந்த விஷயம் அந்த சாங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் அந்த ஜனகணமன அந்த சாங் மாதிரி இருந்தது, ஆயுத எழுத்தில் அந்த சாங் மாதிரி இருந்தது. நான் இப்போ தான் நானும் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும் அந்த சாங்கும் சரி இந்த படத்துக்கு. அண்டு கண்ணன் சார் உண்மையிலே அவர் இது ஒரு டைரக்டராக இருக்கிறதே பார்க்கும்போது ஒரு ஷூட்டிங்கில் ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை. ப்ரொடியூசராக வேறு அதில் வந்து பாவம், இந்த டைமுக்கு இவங்களை அனுப்பணும், கரெக்டாக இந்த டைமுக்கு வர வச்சா இதில் நம்ம இவ்வளோ இது சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி பல கணக்குகள் போட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எந்த லெவல் டென்ஷன்னா, ஒரு சீன்லலாம் வந்து லைக் காரில் நான் போயிட்டுருப்பேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் கார் ஓடிட்டுருக்காரு, இவர் பின்னாடி உட்காந்து இவர் தான் டைலாக் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆப்போசிட் அதர்வா அவரோட கவுண்டர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டே இருக்காரு. ஷார்ட் முடிஞ்சது, அந்த ஈவிபி உள்ளே போனோம். இவர் வந்து அந்த இதில் சொல்கிறார் பதட்டத்தில், லெஃப்ட் அப்படின்னா திரும்பினா இந்த லெஃப்ட்டில் அடுத்த லெஃப்ட்டு அப்படின்னாரு. அவர் கொண்டு போய் காரை கிட்டத்தட்ட இதில் விட்டுருப்பாரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அத்தனை டென்ஷனையும் மீறி அதுக்கு நடுவில் இதுவும் பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டம். ஆனால் படத்தில் வந்து அந்த இது எதுவுமே தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் டப்பிங்கில் பார்த்தேன், ஃபுல்லாகவே சூப்பராக தான் இருந்தது.
அண்டு அதர்வா ப்ரோ உண்மையிலேயே அந்த அந்த கெட்டப் சேஞ்ச் அப்படின்றது வந்து நான் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தேன். தமிழ் படமில் பல கெட்டப்புகள் பண்ணதுனால இப்படிலாம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் எதுவும் கேட்கல. அதனால இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர். அது உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ். அது வந்து வெறும் அந்த தாடி வச்சு தாடி எடுத்துன்றது இல்லாமல் ஒரு கேரக்டருக்கும் ஒரு அந்த இதுவும் கொடுத்துருக்காரு. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு ஆங்க்ரி அந்த மாதிரியான ஒரு ரோலு, இதில் ஜாலியாக லவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ஒரு ரோலு. ஸோ அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்டு மேகா அவங்களும் வந்து இந்த மேபி அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வரல, அந்த படம் அந்த சாங் வந்ததுக்கே அவங்க மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டாங்க இன்றைக்கி இந்த மறுவார்த்தை சாங்லேயே. இப்போ இது வந்ததுக்கப்புறம் அதுவும் வந்ததுன்னா மொத்தமாக அவங்க கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க. மேகா ஆகாஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்துஜாவும் அப்படி தான் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படத்தின் மூலமாக பெரிய பிரேக் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு பாலாஜி ப்ரோ, ஸோ அவரும் அப்படி தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல். அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ, இன்னொரு டைமென்ஷன் அது. அந்த ஹீரோவாக நடிக்கிறீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். எல்லா வகையிலும் சக்ஸஸ் அடையணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ரதன் ப்ரோ, அந்த 2வது சாங் இப்போ தான் பார்த்தேன், செம்மையாக பண்ணியிருக்கீங்க ப்ரோ. அது வந்து வேறு லெவலில் ஹிட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு பார்த்து என்னடா யுவன் சங்கர் ராஜா வந்து உட்காந்துக்கிறாருன்னு பார்த்தேன், இங்கே அதே மாதிரியே இருக்கிறாரு. ஸோ அண்டு மீடியா நீங்களாம் தான் வந்து இந்த படத்தை மிக சிறப்பாக எழுதி, ஏன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு உண்மையிலே நல்ல விஷயம் இருக்குது. அந்த விவசாயம்ன்ற அந்த ஒரு பெரிய விஷயம் இதில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை தண்ணி பிரச்சனை அதுவும் அப்படி தான். லைக் தண்ணி பிரச்சனைக்கு வந்து எளிமையாக நம்ம வீட்டில் இருந்தே ஒரு தீர்வு காணலாம். அதை யாரும் நம்ம பண்ண மாட்டேன்றோம். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம இந்த ஷவரில் குளிக்கிறோம்ல, அதை கட் பண்ணாலே நமக்கு ரொம்ப நிறைய சேவ் ஆகும். ஏன்னா அதை திருப்பி விட்டுட்டு அது பாட்டுக்கு மெதுவாக சோப்பை போட்டுட்டு ஷாம்பை போட்டுட்டு அது வரைக்கும் அது அப்படியே போயினே இருக்கும். அது கிடையாது, பக்கெட்டில் குளிச்சு குடித்தா ஒரு பக்கெட்டில் தான் அதை குளிப்போம். பட் ஆனால் இதில் நிறையா அதே மாதிரி பாத் அது நிறையா நம்ம லெவலில் வைக்க மாட்டோம். பட் பெரிய பெரிய வீட்டிலலாம் வைக்கும்போது அப்படி தான். ஒருத்தன் குளிக்கிறதுக்கு எதுக்கு 30 பக்கெட் தண்ணி ஊற்றி ஏதோ இதில் ஊறுற மாதிரி, இதில் சேத்துல இது ஊறுற மாதிரி எதுக்கு அதை பண்ணோம்? அது நம்ம பண்ணாலே நிறைய சேவ் ஆகும். இது கேட்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் உண்மையிலே அதில் நிறைய சேவ் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் அப்படி தான் இந்த தண்ணியை திருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பல் தேய்க்கிறதுனா கூட சொல்கிறேன், திருக்கி விட்டுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். இவங்க பொறுமையாக தேய்ச்சிட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை. எல்லாமே அந்த மக்லேயும் பக்கெட்லேயும் யூஸ் பண்ணாலே நம்ம பெரிய லெவலில் தண்ணியை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த இதில் தண்ணி பிரச்சனைன்றதுனால இதை நான் நிறையா சொல்கிறேன். அண்டு காவேரிலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருந்தால் நிச்சயமாக கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் கர்நாடகாவுக்கு. நம்ம அதை பற்றி, ஏன்னா தாயுள்ளம் கொண்டவர்கள் தான் தமிழர்கள், அதில் டவுட்டே இல்லை, நம்ம கண்டிப்பாக கொடுத்துருப்போம். இதில் இன்னொரு முக்கியமான அந்த டைலாகும் இருக்கும் உங்களுக்கு. அந்த மீம்ஸ் போட்டுட்டாலே வந்து நம்ம பாதி பிரச்சனைகள் நம்ம சால்வ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி ஒரு மீம்ஸ் போட்டு அப்பா நம்ம என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன்ற மாதிரி. கண்டிப்பாக அது கிடையாது. அந்த களத்தில் இறங்கி செய்கிறவங்க தான் உண்மையிலேயே பெரிய விஷயம். அந்த மீம்ஸுங்கும் போது இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. இப்போ அவ்வளோ பெரிய மனிதர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இவ்வளோ பெரிய தலைவர், அதை பற்றி ஏதாவது ஒரு மீம்ஸ் வரும்போது பார்க்க உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதை யாரும் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்களோட சைட்லேருந்து சொல்லலாம் கிரியேட் பண்ணுறது கூட நம்ம யாரும் எல்லாரும் பண்ணுறது இல்லை, யாரோ ஒருத்தர் தான். அதை ஷேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக ஜியோகெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் உடனே ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தலைவர், நமக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுன்ற லெவலில் ஒரு பெரிய தலைவர். அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், அவருடைய வகித்த பொறுப்புகளுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ அந்த மீம்ஸ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம் உடல்நிலையை வச்சு என்றைக்குமே பண்ணாதீங்க, அதை ஷேரும் பண்ணாதீங்க. அண்டு மீடியாக்கள் நல்லபடியாக இந்த படத்தை எழுதி பெரிய லெவலில் ஓட வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.